ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தை சித்ரா பௌர்ணமியாகவும் அது மிக முக்கியமான நாளாகவும் கொண்டாடுகிறோம். சித்ரா குப்தர் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் கடவுள். சித்ரா பௌர்ணமி அன்று புனித நதிகளில் நீராடி கோவில்களுக்கு சென்று விரதமிருந்து சித்ரகுப்தரை வழிபட்டால் கர்ம வினைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. அன்று தானம் கொடுப்பது, ஏழைகளுக்கு உதவுவது போன்ற நல்ல செயல்களை செய்வதன் மூலம் சித்ரகுப்தரின் அருளை பெறலாம். சித்ரா பௌர்ணமியின் முக்கியத்துவம். சித்ரா பௌர்ணமி நாளில் மக்கள் நல்ல செயல்களை செய்வதன் மூலம் தங்கள் பாவங்களை குறைக்க முடியும் என்று நம்புகிறார்கள். அன்று கோவில்களுக்கு செல்வது, கிரிவலம் செய்வது, புனித நீராடுவது, தானம் செய்வது போன்ற செயல்கள் நல்ல பலன்களை தரும். சித்ரா பௌர்ணமி அன்று என்ன செய்ய வேண்டும்? புனித நதிகளில் நீராட வேண்டும். கோவில்களுக்கு சென்று சித்ரகுப்தரை வழிபட வேண்டும். விரதம் இருக்க வேண்டும். ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும். நல்ல செயல்களை செய்ய வேண்டும். கிரிவலம் செல்ல வேண்டும். சித்ரா பௌர்ணமி அன்று பக்தர்கள் பால் மற்றும் பால் பொருட்களை உட்கொள்வதை தவிர்க்கிறார்கள். பூஜை செய்த பிறகு அரிசி, காய்கறிகள் மற்றும் தட்சிணை போன்றவற்றை பிராமணர்களுக்கு தானமாக வழங்குகிறார்கள். உப்பு சேர்க்காத தயிர் சாதம் சாப்பிடலாம் அல்லது உணவில்லாமல் கூட விரதம் இருக்கலாம். உப்பு இல்லாமல் உணவு உண்பது இந்த விரதத்தின் முக்கிய நிபந்தனை. சித்ரா பௌர்ணமி பூஜையை பெண்கள் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். ஆண்களும் இந்த பூஜையை செய்யலாம். பெண்கள் தங்கள் வீட்டின் வாசலை சுத்தம் செய்து அரிசி மாவால் சித்ரகுப்தரின் உருவத்தை வரைகிறார்கள். சித்ரகுப்தர் பேனா மற்றும் காகிதத்துடன் இருப்பது போல் கோலம் போடுவார்கள். தெற்கு திசையில் வாசல் இருக்கும்படி பார்த்து கோலம் போடுவார்கள். இதனால் சித்ரகுப்தர் வீட்டுக்குள் வருவார் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் சித்ரகுப்தரை வழிபடுவதன் மூலம் ஒருவரது ஜாதகத்தில் உள்ள கேது தோஷம் நீங்கும். சித்திர பௌர்ணமி அன்று என்ன செய்யக்கூடாது? கெட்ட செயல்களை செய்யக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது. கோபம் கொள்ளக்கூடாது. பேராசை படக்கூடாது. சித்ரா பௌர்ணமி அன்று நல்ல எண்ணங்களுடன் நல்ல செயல்களை செய்து சித்ரகுப்தரின் அருளை பெறுங்கள். உங்கள் கர்ம வினைகள் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகட்டும். சித்ரகுப்தரை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள்: பாவங்கள் நீங்கும், கர்ம வினைகள் குறையும், வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும், குடும்பத்தில் அமைதி நிலவும், தொழில் சிறக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், மன அமைதி கிடைக்கும், கடவுளின் அருள் கிடைக்கும். சித்ரா பௌர்ணமி அன்று சொல்ல வேண்டிய மந்திரம்: ஓம் சித்ரகுப்தாய நமக. ஓம் நமோ பகவதே சித்ரகுப்தாய. சித்ரகுப்தாஷ்டகம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய